அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரைவில் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. உங்களுக்கு ரெக்கார்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நம்ம பதிவேற்று கொண்டு இருக்கணும். ஏற்கனவே டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 2 பதிவுகளை நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த பதிவுகளை பற்றின வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் தியரட்டிக்கல் பார்ட்டு, செகண்ட் பார்ட் டேபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இப்போது 3வது பகுதி. இந்த 3வது பகுதி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகள், அதாவது டேட்டாவை நம்ம கிளியராக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் சிம்பிளிஃபைவாக நம்ம பார்க்கறதுக்கும் தான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த டேட்டாவை நம்ம கிராஃபிக்கலில் நம்ம பண்ணும்போது வெரைட்டியாக நம்ம காமிக்கலாம். அது சிம்பிள்ஸ் மூலமாகவோ, லைன்ஸ் மூலமாகவோ, இல்லை லைன் சார்ட் மூலமாகவோ, பார் மூலமாகவோ, இல்லை ஸ்லைசஸ் ஆகவோ நம்ம பல்வேறு விதங்களில் கிராஃபிக்கலாக நம்ம அந்த டேட்டா எப்படி போயிருக்கு அப்படின்றத தெளிவாக கூறுவது தான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் முறை. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகள் எப்படி போயிருக்கு அப்படின்றது கால்குலேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிராஃப் மூலமாகவோ அல்ல பிக்சர் மூலமாகவோ அந்த டேட்டா எவ்வாறு பறந்து விரிந்து சென்று கொண்டிருக்கிறது, அல்லது எப்படி ஜிக்ஸாக்காக இருக்குதா இல்லை நேராக இருக்கிறதா, எப்படி வந்திருக்குன்றத தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் ஆகுது. அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். பார் கிராஃப், குளோரோப்ளெத், ஃப்ளோ சார்ட், இதுவும் ஒன் ஆஃப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஹீட் மேப், ஹிஸ்டோகிராம், லைன் கிராஃப், பை சார்ட், பாயிண்ட் மேப், ஸ்கேட்டர் பிளாட், ஸ்டாக்டு பார் கிராஃப், டைம்லைன் சார்ட், ட்ரீ டயக்ராம், வென் டயக்ராம், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு கொடுத்தது ஹிஸ்டோகிராம், பார் டயக்ராம், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகன் மற்றும் ஓகிவ் கர்வ். இப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல ஹிஸ்டோகிராம் அப்படின்றது ஒரு விதமான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது ஒரு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பார்க்குறோம். கண்டினியூஸ் கிளாஸஸ், அதாவது அந்த கிளாஸ் லிமிட் எவ்வளோ பேர் இந்த லிமிட்டில் இருக்காங்க அப்படின்றது ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்டோகிராமுக்கு நம்ம என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னு 2 ஆக்சிஸ் இருக்கும். இந்த 2 ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுடைய கிளாஸ் இன்டர்வல்ஸை நீங்கள் போட போகிறீங்க. ஒய் ஆக்சிஸில் உங்களுடைய டேட்டாவோட அளவுகளை நீங்கள் போட்டு குறித்து கொண்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 2த்துலேயும் அந்த தரவுகளை போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு லிமிட்லேயும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட போகிறீங்க. இதுக்கு பேர் தான் ஹிஸ்டோகிராம். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க்ஸும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ பேர் அந்த கிளாஸ் இன்டர்வலில் இருக்காங்களோ அதை நீங்கள் ஒய் ஆக்சிஸில் நீங்கள் போடணும். இதுதான் ஹிஸ்டோகிராம். நெக்ஸ்ட்டு பார் டயக்ராமை பார்க்கலாம். பார் டயக்ராமும் ஹிஸ்டோகிராம் மாதிரியே தான். இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸில் கிளாஸ் இன்டர்வலும், ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் தான் போட போகிறீங்க. ஹிஸ்டோகிராமை பொறுத்த வரைக்கும் அது கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலாக இருக்கும். அதாவது 0 to 10, 10 to 20 அப்படின்னு கண்டினியூஸாக இருக்கும். பட் பார் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இதே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாவை கிளாஸ் இன்டர்வலுக்கும், ஒரு கிளாஸ் இன்டர்வலுக்கும் இன்னொரு கிளாஸ் இன்டர்வலுக்கும் நடுவில் கேப் இருக்கும். இதுதான் பார் டயக்ராம். இதுவும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தான். இங்கே நம்ம ஹிஸ்டோகிராமுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சேம் ப்ராசஸ் தான், ஆனால் ஈக்குவல் கேப் இருந்ததுன்னா அது பேர் பார் டயக்ராம். ஃப்ரீக்வன்சி கர்வுன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றதையும், இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் கர்வ்டு லைனாக கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃப்ரீக்வன்சி கர்வ். இங்கே நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் கிளாஸ் இன்டர்வலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸும், ஒய் ஆக்சிஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் தான் நம்ம போட போகிறோம். இங்கே ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்லையும் எவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அது எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஃப்ரீக்வன்சி கர்வ். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்றதும் நம்ம ஃப்ரீக்வன்சியை மிட் பாயிண்டில் நம்ம குறித்து இதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதாவது கிளாஸ் இன்டர்வலில் ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சியை ஒய் ஆக்சிஸ்லேயும் நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் பண்ண, அதாவது மிட் பாயிண்டில் நீங்கள் பாயிண்ட் பண்ண அந்த இடத்த எல்லாத்தையும் சேர்த்து
ஒரு கர்வாக பண்ணுறது தான் இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகன். இதில் வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் போட்ட மாதிரி பார் டயக்ராமும் அந்த பாரும் வந்துடும். அதே நேரத்தில் இங்கே வந்து நம்ம மிட் பாயிண்ட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம கர்வாக ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். நெக்ஸ்ட்டு ஓகிவ் கர்வை பார்க்கலாம். ஓகிவ் கர்வ் அல்லது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்னு இதை வந்து சொல்லுவாங்க. இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் அல்லது ஓகிவ் கர்வ்ன்றது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா வந்து இப்போ எப்படி இருக்குன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக அது வந்து இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டை ஆட் பண்ணணும், செகண்ட்லேருந்து தேர்டை ஆட் பண்ணணும், அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணி போகிறது. இந்த ஆட் பண்ணி போகிறதுல 2 விதமாக இந்த ஓகிவ் கர்வ் இருக்கும். ஒன்று வந்து லெஸ் தென் ஓகிவ், இன்னொன்று வந்து மோர் தென் ஓகிவ். இந்த லெஸ் தென் ஓகிவ் அப்படின்றது என்னென்னா ஃப்ரீக்வன்சியை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா நீங்கள் அப்பர் லிமிட்லேருந்து அடுத்த லிமிட்டுக்கு வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகணும். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது ஒரு கர்வ் ஷேப்பில் வரும். இதுதான் வந்து லெஸ் தென் குமுலேட்டிவ் கர்வ். மோர் தென் ஓகிவ் கர்வ்ன்றது மேக்ஸிமம்லேருந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அப்போது மேக்ஸிமம்லேருந்து எப்படி குறைச்சிட்டே வரலான்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமம் லிமிட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த லிமிட்டு கூட அந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டே வந்து கடைசியில் வந்து அந்த மினிமம் வந்து நீங்கள் போடணும் ஃப்ரீக்வன்சியை. இதுதான் வந்து மோர் தென் ஓகிவ் கர்வ். இந்த 2 கர்வுமே வந்து மீட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியனாக அது இருக்கும். இதுதான் வந்து ஓகிவ் கர்வ். இந்த ஓகிவ் கர்வ் 2 வகைப்படும். ஒன்று வந்து லெஸ் தேன் ஓகிவ், இன்னொன்று வந்து மோர் தேன் ஓகிவ். ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் 3 விதமாக நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தியரட்டிக்கல், செகண்ட் வந்து டேபிளர், 3வது வந்து இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில ரெக்கார்டோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.